அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை முதல் புதிய வருடம் பிறக்கிறது. இது அனைவருக்கும் சகல நன்மைகளையும் பல நல்ல வளர்ச்சிகளையும் தரும் என்ற அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுகள் பெயர்ச்சியாகிறார்கள். இந்த 4 பிரம்மாண்ட கிரகங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் அமைகிறார்கள் என்று பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம், கும்பராசி ஆகும். அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஆகும். கும்ப ராசியினுடைய அதிபதி சனி பகவான் ஆகும். அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் 2 பிரம்மாண்ட கிரகங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக அமைவது மிகவும் நல்ல விஷயம் என்று குறிப்பிடலாம். குறிப்பாக இதுவரை உங்களது ஜென்மஸ்தானத்திலிருந்து பல்வேறான தடைகளையும் தாமதங்களையும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவுகளையும் எந்த சூழ்நிலைகளையும் மிக திறம்பட சாதிக்கக்கூடிய நீங்கள் கடந்த வருடங்களில் அதிகப்படியான பின்னடைவுகளையும் மன அழுத்தங்களையும் மிக அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். ஏனென்றால் பிடிவாதத்திற்கும் அதிகப்படியான தாமதத்திற்கும் அதிபதியான சனி பகவான் உங்களது ஜென்மத்திலிருந்து பல்வேறான தடைகளை ஏற்படுத்தியது மட்டுமின்றி குரு பகவானும் உங்களது விரயஸ்தானத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்வையிட்டதினால் அதிகப்படியான தொந்தரவுகளையும் பொருளாதாரத்தில் அதிகப்படியான சறுக்கல்களையும் சந்தித்திருப்பீர்கள். அப்பேற்பட்ட சனி பகவான் இனி உங்களது ஜென்மஸ்தானத்திலிருந்து விடுபட்டு உங்களது 2ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரை 7.5 வருடங்களில் முதல் 5 வருடங்கள் அதிகப்படியான தொந்தரவுகளை தந்தாலும் அடுத்த 2.5 வருடங்கள் பொருளாதாரத்தில் ஏற்றங்களையும் தேவையற்ற கடன் நெருக்கடிகளை அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்குவார். அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் குரு பகவானும் உங்களது 4ஆம் இடத்திற்குள் இருந்து உங்களது 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் மிக அற்புதமாக சஞ்சாரம் செய்வதும் அங்கிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது ஜென்மராசியை வலிமையாக பார்வையிடுவதும் நல்லதொரு விசேஷமாகும். அது மட்டுமல்லாமல் பிரம்மாண்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் உங்களது ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பொருளாதாரத்தில் இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த முரண்பாடுகள், சில மன அழுத்தங்கள், காயங்கள் நிவர்த்தியாகி பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் உருவாகும். நெடுநாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல சூழல்களும், சில கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும், நெடுநாட்களாக பதவி உயர்வுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு நல்ல பதில்கள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும், மேலதிகாரியுடன் அனுசரணையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக இந்த வருடம் நல்ல ஆதிக்கத்துடன் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு 100% வெற்றிகள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும், அதனால் சுயதொழில் ரீதியாக ஏற்பட்ட பின்னடைவுகள் இந்த வருடம் நிவர்த்தியாகி புதிய ஆர்டர்களும் அதன் மூலமாக வருமான சேர்க்கைகளும் உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஏற்றச் சூழல்கள் உருவாகும். கடந்த காலங்களில் உங்களை சற்று இன்னலாகவும் சற்று தாழ்வாகவும் நினைத்தவர்கள் கூட உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல வளர்ச்சிகளை காணக்கூடிய சிறப்பான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். அதனால் இதுவரை ஏற்பட்ட 7.5 சனியினுடைய கடுமையான அழுத்தங்கள் இனி படிப்படியாக விலகி நல்ல உயர்வுகளை நீங்கள் நிச்சயம் பெறக்கூடும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக இருந்த அதிகப்படியான தொந்தரவுகள் விலகும். குறிப்பாக மேலதிகாரியுடைய சதா குடைச்சல்களும் அரசியல் சார்ந்த பிரமுகர்களால் உண்டான அழுத்தங்களும், நெடுநாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு சார்ந்தவைகள், சில தேவையற்ற முட்டுக்கட்டைகளால் உங்களுக்கு வராமல் காலம் தாழ்த்தி செயலாற்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் இனி விலகும். உங்களது கடின முயற்சிக்கேற்ற நல்ல பலன்களும், அரசு துறை ரீதியாக பதவி உயர்வு, தேவையான இடத்திற்கு இடமாறுதல் சார்ந்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழல்களும், அரசியல் சார்ந்த பிரமுகருடன் உண்டான மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், இதனால் தொழிலில் நல்ல உயர்வுகளை காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாகும் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டு சார்ந்த வேலைக்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ஜென்ம ராசிக்குள் வெளிநாட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது நல்ல விஷயமாகும். அதனால் வெளிநாடு சென்று தொழில் செய்து சாதிக்க வேண்டும் என்ற விருப்பமுடையவர்களுக்கு குரு பகவானுடைய 7ஆம் பார்வையும் உங்களது லாபஸ்தானத்தின் மேல் மிக வலிமையாக பதியப் போவதினால் வெளிநாட்டில் நல்ல வேலையும் அதன் மூலமாக உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம்.
வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய நபர்களை பொறுத்தவரை இந்த வருடம் நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய நம்பிக்கையான வருடம் என்றே உங்களுக்கு குறிப்பிடலாம். ஏனென்றால் குரு பகவானுடைய மிக முக்கிய பார்வை உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமின்றி உங்களது லாபஸ்தானத்தையும் குரு பகவான் ஒரு சேர பார்ப்பது நல்ல திருப்பங்களையும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு நல்ல உயர்வுகளையும் உருவாக்கும். அதனால் கடந்த கால கசப்புணர்வுகளை மறைந்து தொழில் ரீதியாக நல்ல ஸ்திரத்தன்மையுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல வருமானங்களும் அதன் மூலமாக நல்ல உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். அவிட்ட நட்சத்திரக்காரருடைய குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை இந்த வருடம் குடும்பம் ரீதியாக இருந்த ஏற்றத்தாழ்வுகள், சில மனப்பிரச்சனைகள், ஈகோ சார்ந்த சிக்கல்கள் சுமூகமாக தீர்வாகக்கூடிய நல்ல சூழல்களும், குடும்பத்தில் நல்ல அன்பும் உயர்வுகளும் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சில பின்னடைவுகள் நிவர்த்தியாகி குடும்பத்தில் தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறையும். ஜென்ம சனியினால் ஏற்பட்ட சில வெறுப்புகள், சில விரக்திகள் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல சூழல்களும் சாதகமான உயர்வுகளும் உருவாகும். இதுவரை திருமணமாகாத அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களது 5ஆம் இடத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்தாலும் உங்களது 7ஆம் இடமான திருமணஸ்தானத்திற்குள் தடை கிரகமான கேது பகவானும் சற்று வலிமையாக இனி சஞ்சாரம் செய்யப்போவதனால் முடிந்தவரை திருமணம் ரீதியாக அதிகப்படியான யோசனைகளை விட்டு வரக்கூடிய வரன்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக மிகவும் பொருத்தமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வரன்களை அமைத்து கொள்வது மிக சிறப்பாகும். ஏனென்றால் தடை கிரகமான கேது பகவான் திருமண ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்களை உங்களுக்கு உருவாக்கலாம். அதனால் முடிந்தவரை தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து நல்ல வரன்கள் உங்களுக்கு அமைந்தால் நிச்சயம் திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமாகும். ஏனென்றால் வீண் சஞ்சலங்களும் சில தேவையற்ற தொந்தரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வேலைக்கு சென்று அதன் மூலமாக வெற்றி பெற்று அதன் பின்புதான் திருமணம் என்று பார்க்க தேவையில்லை. உங்களது சூழல்கள் மிக சரியாக இருக்கும் பொழுதும் உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஜாதக கட்டமும் உங்களுடைய ஜாதக கட்டமும் மிக சரியாக அமையும் பொழுது நிச்சயம் திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தடை கிரகமான கேது பகவான் வலிமை பெற்று இருப்பதினால் 3ஆம் நபருடைய குடைச்சல்களால் திருமணம் சற்று தடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் தேவையற்ற விஷயங்களில் மனதை செலுத்தாமல் திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல வரன் உங்களுக்கு அமையும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு புத்திர காரகாதிபதியான குரு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும், மருத்துவத்தில் சிறந்த கிரகமான ராகு பகவான் உங்களது ஜென்மத்தில் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் இதுவரை உடல் ஆரோக்கியத்தில் குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில முக்கிய விஷயங்கள் நிவர்த்தியாகி விரைவில் குழந்தை செல்வம் உங்களுக்கு கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை 7.5 சனியில் ஜென்மச்சனியினால் உடல் ஆரோக்கியத்தில் பெரும் பின்னடைவுகளை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனுபவித்திருக்க வேண்டிய கஷ்டமான சூழல்கள் உங்களுக்கு மிக அதிகமாக இருந்திருக்கும். குறிப்பாக சிறு வயதினருக்கு கூட மூட்டு வலி சார்ந்த தொந்தரவுகளும், கால்களில் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அதிகப்படியான மருத்துவம் சார்ந்த செலவினங்களும், வண்டி வாகனங்களில் விபத்துகள், பழுதுகள் என்று ஒவ்வொரு நாளும் மன ரீதியாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பெரும் பின்னடைவுகளை சந்தித்திருப்பீர்கள். பார்ப்பதற்குத்தான் நல்ல ஆரோக்கியமான நபர்கள் போல் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளால் பெரும் தொந்தரவுகளையும் பெரும் குழப்பங்களையும் அதிகமாக சந்தித்த உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். ஜென்மத்தை விட்டு சனி பகவான் அகன்றாலே மனதும் உடலும் தெளிவாகும். புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் நல்ல உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். பொதுவாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் மிகவும் நல்ல வருடம் என்று உங்களுக்கு குறிப்பிடலாம். கடந்த 5 வருடங்களாக உங்களை வாட்டி கொண்டிருந்த விரயச்சனியாகட்டும் ஜென்ம சனியாகட்டும் உங்களை விட்டு நிரந்தரமாக விலகுவது அற்புதமான விஷயமாகும். அதனால் மனரீதியாக தெளிவும் நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். வீண் குழப்பங்கள் மறையும். எதிர்மறையான எண்ணங்களும் பய உணர்வுகளும் இனம் புரியாத சில சிக்கலான எண்ண ஓட்டங்களும் நிவர்த்தியாகி எதிலும் துடிப்புடன் சாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான சூழல்களும் உங்களுக்கு மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள நவகிரக திருக்கோவிலில் அவசியம் சனிக்கிழமை நாளன்று சென்று வழிபாடு செய்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக எதிர்மறையான எண்ணங்களும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் குடும்பம் ரீதியாக இருந்த சிக்கல்களும் படிப்படியாக விலகி நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.